2024 மென்ஸ் T20 ஒரு பக்கம் குரூப் மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியிருந்தேன். அந்த சூப்பர் 8ன்றது ஒரு அனல் பறக்க போற மேட்சா தான் டெஃபினட்டா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். எப்படி USA வந்து குரூப் மேட்ச்லாம் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பர் 8மே அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. பட் சரியான மேட்சுங்க. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் USA செம மேட்சா இருந்துச்சு. பட் இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதான் விமென்ஸ் கிரிக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பக்கம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தோத்துருந்தாங்க. பட் அங்கேயுமே இதே மாதிரி ஒரு ஃபைட்டிங் கொடுத்துருந்தாங்க. டீம் இந்தியா கிட்ட தோத்துருந்தாங்க. அதுவுமே வேற லெவல் மேட்சாக இருந்துச்சு. ஸோ டுடே வந்து செம்ம செலிப்ரேஷன் மூமெண்ட்டாக இருந்துச்சு. நமக்கு எக்கச்சக்கமான மூமெண்ட் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அதை பற்றின முழு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷே. எப்படி இருந்துச்சு மேட்ச்? ரெண்டு மேட்ச். எந்த மேட்ச் கேக்குறீங்க? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வருவோமே. ஓகே, இந்த ஃபார்மேட்டுக்கு வருவோமே. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சவுத் ஆப்பிரிக்கா இருந்த ஒரு போட்டியா தான் இருந்துச்சு. ரெண்டுமே சூப்பர் டூப்பராவும் போயிருந்துச்சு. கடைசி ஓவர் டீமா தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் இந்தியா, இன்னொரு பக்கம் USA சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியா பி டீம். ரெண்டு மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஓவர் வரைக்கும் போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா vs இந்தியா உமன்ஸ் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓடியை ஆல்ரெடி இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டோட செகண்ட் ஓடியை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸ்மிருதி மந்தானாவோட செஞ்சுரி டிசைடர்னு சொல்ல முடியாது. ஜெயிச்சாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சானா ஓகே, அடுத்த மேட்ச் யார் ஜெயிக்கணும் அவங்க தான் டிசைடர். ஆமா, இல்ல மறந்துட்டேன். சரி, ஓகே. அதான் ஸ்மிருதி மந்தானா செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. பட் ஹர்மன் பிரீத் கௌரோட அந்த முக்கியமான செஞ்சுரி அதான் தேவைப்படும் போது எந்த நேரத்துல எப்ப செஞ்சுரி அடிக்கும் கிளியரா தெரியும். சோ ஒரு 130 அடிச்சாங்க ஸ்மிருதி மந்தானா அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு வந்து 80 பாலுக்கு செஞ்சுரி அடிக்கிறதுலாம் வேற லெவல். நாட் அவுட்ல முடிச்சிருந்தாங்க. எஸ். சோ இந்த பக்கம் ரெண்டு செஞ்சுரினா அந்த பக்கம் ரெண்டு செஞ்சுரி. அத சொல்லு. வேர்ல்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க கேப்டன், வேற லெவல்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் காப்பு வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாங்க. அவங்க நிக்கும் போது மேட்ச் ஐயோ எடுத்துட்டு போயிடுவாங்க போல இருக்கின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் நல்லா போச்சு. பூஜா வஸ்டேகரோட கடைசி ஓவர் நல்லாவே போட்டுருந்தாங்க அப்படின்னா போட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இந்தியன் டீம் வந்து எவ்வளவுதான் மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாலும் ரிசல்ட்ல எந்த மாற்றமும் கிடையாது. இதெல்லாம் நம்ம ஸ்மிருதி மந்தானா ஓவர் போட்டிருந்தாங்கல்ல, அது விராட் கோலியோட கம்பேர் பண்ணி அதை மட்டும் தான் பார்த்தேன். நீ நானும் அதே எக்ஸ்பிரஷன் பார்க்க லெக் மூவ்மெண்ட்ல ஆரம்பிச்சு மூஞ்சி எக்ஸ்பிரஷன் அண்ட் அதெல்லாம் தாண்டி பவுலிங் ஸ்டைல் இது ஒரு பக்கம் இருந்தாலும் செஞ்சுரி அடிச்சு ஒரு செலிப்ரேஷன் தூக்குவார கத்துவார்ல விராட் கோலி. ஆல்பி மோர்கல் இந்த டீம்ல யாருன்னு வச்சுக்கலாம், யார வேணா சொல்லலாம். நீனு அதான் ஸ்டில் அந்த எஸ் ஒரு நாள் வரும். பட் அந்த மாதிரி ஒரு சூப்பரான மேட்ச் அன்னைக்கு பார்த்தோம். ஸோ கண்டிப்பா டெஃபினட்டா வந்து இந்த பக்கம் T20 வேர்ல்டு கப் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் USA சவுத் ஆப்பிரிக்கான்றதால ஒரு ஃபைட்டிங் மேட்சா தான் இருக்கும்னு பார்த்தோம். சூப்பர் 8 சூப்பரா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸாக்ட்லி, சூப்பரா சொன்னேன். USA தானே எப்படியும் குரூப்ல நல்லா பண்ணிட்டாங்கப்பா, சூப்பர் 8ல பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா டெஃபினட்டா அமெரிக்கா எடுத்திருக்க இனிஷியேட்டிவ் செம்மையா இருக்கு. USA டீம் வேற லெவல்ல இருக்காங்க. இன்னும் இருக்க போற மேட்சுமே இவங்க செம்மையா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குடா. அவங்க அடிக்க வேண்டிய மெயின் பிளேயர்ஸ் அடிக்காமலே டெய்லர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. பட் பெருசா அடிக்கல. கேப்டன் ஜோன்ஸ் வந்து டக் அவுட். அவர் அடிச்சிருந்தாருன்னா ஈஸியா முடிச்சிருப்பாங்க மேட்ச். கவுஸ் மட்டும் தான் அடிச்சாரு, விட்டு வெளுத்தாரு. அண்ட் ஓபனிங் இறங்குனாரு, 80 ரன் கிட்டத்தட்ட அடிச்சாரு. அவர் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அது நல்லாவே ஸ்ட்ரைக் அடிச்சாருன்னா அடிச்சிருக்கலாம். மோனங் பட்டேல் இல்லாம வந்து டீம் எப்படி செஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஜோன்ஸ் தலைமையில இந்தியா கூட ஒரு மேட்ச் ஆடிருந்தோம் நம்ம வந்து குரூப் மேட்ச்ல. அதுல வந்து தோத்துருப்பாங்க. அன்ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து மழையால ஒரு மேட்ச் கேன்சல் ஆயிருக்கு. பட் திரும்பவும் இப்ப அந்த சூப்பர் 8ல ஆடினாங்க. அதே ரிசல்ட் அவங்க கிடைச்சது. மோனன் பட்டேல் இருந்தா வின்னு, ஜோன்ஸ் இருந்தா வின் இல்ல, அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஜோன்ஸ்க்கு அந்த ஒரு தயக்கம் இருக்கும். மோனன் பட்டேல் இருந்தா ஜோன்ஸ் ஒரு பக்கம் தனியா இந்த டைம் அது பரவாயில்ல பார்த்துட்டாரு, சமாளிச்சிட்டாரு. பட் அந்த டீமா ஒரு லக் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்ல. மோனன் கொண்டாருனா மேபி அந்த இன்னிங்ஸை கொண்டு போயிருக்கலாம். சோ என்ன வேணா நடந்திருக்கலாம். மோனன் அப்படிங்கிற ஒரு பிளேயரவே மிஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பவுலிங்ல எந்த ஒரு இதுமே கிடையாது. சௌரவ் நெட்ரவால்கர், அஸ்வினே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா 4 ஓவர் 21 ரன் கொடுத்தா 2 விக்கெட் இருந்தாரு. அதை விட மெயின் விஷயம் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா 200 கிராஸ் பண்ணிருக்கோம். இவங்க எப்படி ரபாடா வந்து 90th ஓவர் போட்டு கண்ட்ரோல் பண்ணாரோ அதே மாதிரி அங்க வந்து அவர் நட்ரவால்கர் போட்டிருப்பாரு. சூப்பரா வந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு. அண்ட் ஹர்மீத் சிங்கோட பவுலிங் நல்லா இருந்துச்சு. வந்து பேட்டிங்மே அவரோட புஷ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அவர்ட்ட பெரிய ஷாட்லாம் வராதுன்னு சொல்லி கமெண்டேட்டர்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த வாங்கிக்கன்ற மாதிரி லெஃப்ட்ல தூக்கி அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஷாட் பார்க்க செம்மையா இருந்துச்சு. பட் அவங்க எல்லாரையும் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ரபாடா தான். 4 ஓவர் பட்டு 18 ரன் தான், 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ சரியான ஒரு பவுலிங் அட்டாக் டீமா இருந்துச்சு. அண்ட் ஆர்ஜே ஆகட்டும் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நான் முன்னே சொல்லியிருந்தேன் சூப்பர் 8 நடக்கும் போது தான் நீங்க ரியலான ஒரு டீமை நீங்க நிறைய பார்க்க போறீங்கன்னு. சவுத் ஆப்பிரிக்காவோட ஓப்பனிங்ல வந்து டாப் ஆர்டர்ல நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. யாருமே சரியா ஆடலன்ற எக்கச்சக்கமான பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. எஸ்பெஷலி குவிண்டன் டிகாக் ஆகட்டும், மார்க்ரம் ஆகட்டும், என்ன கேப்டனா வச்சிருக்கீங்க. முக்கியமா நம்ம மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குருமன் சொல்லியிருந்தாரு டிகாக் தான் நீங்க மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு. எத்தனை வாட்டி ஸ்கிப் ஆட போறதுன்னு தெரியல எனக்கு. எத்தனை வாட்டி ஸ்கிப் ஆட போறது நான் இல்ல அதான் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கால அடிக்காத
பிளேயர்ஸ் இப்ப அடிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்ரமும் சரி டிகாக்கும் சரி அடிச்சிருந்தாங்க. அதேதான் எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சது. குவிண்டன் டிகாவோட அந்த 70 அடிச்ச ஒரு இதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மார்க்ரமே ஒரு 46 அடிச்சிருந்தாரு. ஸோ எஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் இருக்கும் போது என்னடா சறுக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைச்சேன். பட் ஸ்டில் சவுத் ஆப்பிரிக்கா ஃபார்முக்கு வந்துட்டாங்க. என்ன வந்தாலும் அந்த செமிஃபைனல் தாண்ட மாட்டாங்கன்றது தான். அப்ப 3 மேட்ச் ஜெயிச்சும் அன்பிட்டனா இருந்தும் அவங்க ஃபார்ம் இல்லையா? இல்ல அதான் பேட்டிங் டாப் ஆர்டர் சொதப்பல் இருந்துச்சுல, பவுலிங் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன், நோர்கியாலாம் ஐபிஎல்லே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. பார்த்து திடீர்னு பார்த்தா இங்க நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் அடிச்சாருன்னு. ஆனா பரவாயில்ல, வெரி குட். ஆனா ஓகே, ஒரு மேட்ச் நாட் டிசைடட் தம்பி. ஆனா யூசியா மாதிரியான ஒரு டீம் வந்து எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி தான், நீங்களுமே சொல்லிருந்தீங்க அங்க வேணா நீங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம், இங்கலாம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா செம்ம ட்ரீட் செஞ்சாங்க. இந்தியா டே பொறுத்த வரைக்கும் நீங்க சூப்பர் 8ல வந்து யுஎஸ்ஏ எல்லாம் வந்து ஓகே குரூப்ல நல்லா பண்ணிட்டாங்க. இங்க வந்து இவங்க வந்து கனடா மாதிரி ஒரு டீம், ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு டீம் வச்சீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது சொல்லுவேன். ஸ்ரீலங்கா வேணும் அதில் செத்துட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஆடிட்டு இருக்கு. நியூசிலாந்து கூட வச்சுக்கலாம், ஏன்னா அதுவும் மோசம் சொதப்பிருக்காங்க. எஸ், அது ஒரு பக்கம் ஒரு கனத்தை எதிர்த்தோட கேன் வில்லியம்சன் போயிட்டாரு, வருத்தத்தில் இருக்கிறேன். ஆமா, அவர் கேப்டன் விலகிட்டாரு, ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன பண்றது சிவசாமி பார்த்துக்கையா. ஸோ அதான் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த பக்கம் யூஎஸ்ஏட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு தான் சொல்லுவேன். இன்னைக்கு பார்த்த எல்லாருக்குமே செம்ம ட்ரீட் தான் சொல்லுவேன். இதுக்கு மேலே வந்து யூஎஸ்ஏ மேட்ச்னா டெஃபினட்டாக வந்து யாருமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்கன்றது எனக்கு தோணுது. எனக்கு அதாவது யூஎஸ்ஏ ஏன் சூப்பர் 8ல இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஈஸியான ஒரு டீமாக நினைச்சு நீங்க அங்க வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. போற பக்கம் பார்த்தா டூர் போயிடுவாங்க போல இருக்கு. யூஎஸ்ஏ கூட ஒரு 5 நாள் டூர் போயிட்டாங்க. இல்ல கண்டிப்பா இதுக்கப்புறம் யூஎஸ்ஏ வந்து அந்த இதெல்லாம் எடுப்பாங்க, டூர் போவாங்க. அண்ட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க யாரு அப்படிங்கிறது. இதுக்கப்புறமா இங்கிலாந்தும் சரி வெஸ்ட் இண்டீஸும் சரி ஆடும் போது கொஞ்சம் பயந்து ஆடுவாங்க அப்படிங்கிறது. எனக்கு என்ன அமெரிக்காவில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஏதாவது ஒரு பிளேயர் பெரிய இன்னிங்ஸ் போயிடுறாங்க, அது எப்படினே தெரியல. ஒரு பக்கம் ஜோன்ஸ் அடிச்சிடாரு, இல்லை கவுஸ் அடிச்சிடாரு, இல்லை டெய்லர் அடிச்சிடாரு, ஏதாவது ஒரு மேஜிக்கல் நடந்துருது. பவுலிங் சைடு ஆப்வியஸ்லி சொல்ல நட்டவால்கர் ஆகட்டும், அலிகான் ஆகட்டும், யாராவது ஏதாவது பண்ணிடுறாங்க. டீமாவே செம்மையா இருக்காது முடியாது. ஒரு காம்பினேஷனா ஜெயிக்கணுங்கிற வெறியோட அவங்க ஆடுறாங்க. இன்டென்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவும் ஓகே இது வரைக்கும் டிராஃபியே ஜெயிக்கல, சோக்கர்ஸாவே இருந்திருக்காங்க, இதுக்கப்புறமும் இருக்க முடியாதுங்கிறதுக்காக ஜெயிச்சுட்டு நல்லாவே. எனக்கு மார்க்ரமோட கேப்டன்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷம்சி யூஸ் பண்ண விதமாகட்டும், யாரை எந்த பிளேஸ்ல இறக்கணுன்றது ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதை தாண்டி கேப்டனா இன்னைக்கு செமையா இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு 46. ஸோ அதனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சு மேட்ச் பார்க்கறதுக்கும். அண்ட் இந்த மேட்ச் க்ளோஸா போன மேட்ச் தான். ஓகே, சூப்பரான மேட்ச் பார்த்தோம். இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு மேட்சுமே சூப்பர் 8ன்றது வேற லெவல்ல இருக்க போது. ஸோ எல்லா மேட்சையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. யார் அந்த டாப் 4ல இருப்பான்றத கமெண்ட் பண்ணுங்க. மேட்ச் பார்க்குறீங்களோ இல்லையோ நம்ம வீடியோவை பார்த்து கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. நான் வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுவேன்? அங்கே பார்க்காத மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம்ல. ஓகே, உங்களுக்கு யார் செமி போவாங்கன்ற அந்த டீம் யாருன்றத வழக்கம் போல கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகேவா?